கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். வேதத்தில் எழுதப்பட்டுள்ள எல்லா சத்தியமும் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே எழுதப்பட்டுள்ளது. ஒரு வார்த்தையும் வீணாக எழுதப்படவில்லை. வேத வாக்கியத்திலிருந்து நாம் தெய்வீக ஞானத்தையும் ஆவிக்குரிய எச்சரிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் இருதயத்தில் இருமாப்பா இருந்தார்கள். கர்த்தர் தங்களை நேசிக்கிறார் என்றும் தங்களை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து யாராலும் பிரிக்க முடியாது என்றும் இருதயத்தில் பெருமைப்பட்டார்கள். ஆனால் அவர்களோ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது தேவனே அவர்களை தம்முடைய சமூகத்திலிருந்து விலக்கி வைத்து விட்டார். தேவனை விட்டு விலகி போவதற்கு அவர்களே காரணமாக இருந்தார்கள். பரிசுத்த பவுல் இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை நினைவுபடுத்தி இந்த கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு எச்சரிக்கிறார். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய்க்க கடவன் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய அநேகர் விழுந்து போகிறார்கள். ஆகையினால் நாம் விழுந்து போவதற்கு இந்த நாட்களிலே சூழ்நிலைகளும் அதற்கேற்ற வாய்ப்பு உள்ளது. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் மிகுந்த கவனத்தோடு ஓட வேண்டும். கவனக்குறைவாக தாறுமாறாக ஜீவிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் விழுந்துவிட வாய்ப்புகள் உள்ளது. நம்முடைய தப்பிதங்களாலே நாம் விழும்போது நம்மை விழாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பார் என்று வேதத்தில் எங்கும் வாக்கு பண்ணவில்லை. ஆகையினால் நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு சாதகமாக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் வாழ வேண்டும். நம்முடைய தேவன் அழிவில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. நாம் விழுந்து விடுவது தேவனுக்கு பிரியம் அல்ல. நம்முடைய சோதனை மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்தப்படுகிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று சாலமோன் எழுதியிருக்கிறார். நாம் எங்கே நிற்கிறோம்? அகந்தை கொண்டு மனமேட்டிமையோடு வாழ்கிறோமா என்பதை நாம் நிதானித்து சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகார வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாக என்று எழுதப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய கட்டளையும் அவர் விதிக்கிற கற்பனைகளின் நியாயங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும். அதே உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே உன் என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து என்று எழுதப்பட்டுள்ளது. ஆம், என்னுடைய சமாத்தியம், என்னுடைய பலன், என்னுடைய பிரயாசத்தினால் தான் இந்த ஐஸ்வர்யம் வந்தது என்று நாம் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யோசுவா 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று எழுதிக்கிறோம். ஆம், நம் ஆத்துமாக்களை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருன்னு சொல்லி, இந்த சிறியவரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீழ்ச்சி தரும் பாவ சூழ்நிலைகள் நின்று கொண்டிருக்கிறோமா? பாவத்தில் விழுந்து விழுந்து எழும்புவதை விட
தேவ பலனோடு கூட விழாமல் எச்சரிப்போடு வாழ்வது வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். ஆமென்.